சிவாய நம. ஆடி மாதம் அம்மனின் அருள் நிறைஞ்ச மாதம். அது மட்டும் இல்ல, இந்த ஆடி மாதத்துல தான் கோதைன்னு அழைக்கக்கூடிய ஆண்டாளும் பிறந்திருக்காங்க. என்னோட அன்பால மனிதர்களை மட்டும் இல்லாம இறைவனையும் ஆட்கொண்டதுனாலதான் அம்பிகைக்கு ஆண்டாள்னு பெயர் வந்துதான். 8 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான ஸ்ரீவல்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தரின் கைகளால எடுத்து வளர்க்கப்பட்ட கோதை அப்படிங்கிற பெண் தான் ஆண்டாள். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த துளசி மாடத்தை அருகில தான் இந்த கோதைய அழகான அன்பான ஆண்டாளை கண்டெடுத்தாராம் விஷ்ணு சித்தர். இவனை அன்பால ஆட்கொண்டு சூடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதையாக மாறி ஆண்டாளும் ரங்கநாதனும் விஸ்வசித்தருக்கு அழகாக அருள் பாலிச்சாங்களாம். இந்த ஆடி பூரம் அன்னைக்கு தான் ஆண்டாள் அழகாக கோதையாகவும் விஷ்ணு சித்தர் கண்டெடுக்கப்பட்ட இந்த நல்ல நாள் தான். இந்த ஆண்டாளை இன்னைக்கு ஆடிப்பூர அன்னைக்கு மனதார நினைத்து வேண்டுனா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விஷ்ணு சித்தருக்கு எப்படி குழந்தையாக கோதையாக கிடைச்சாங்களோ அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஆடிப்பூரம் அன்னைக்கு மகாலட்சுமியே வந்து சேர்வாங்க.